யாரோரோ எதையோ சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு கண்டதை படிச்சுட்டு கடவுள்னா யாருன்னே தெரியல, நம்ம கோபம் வேகமோ என்னென்னமோ சிக்கிக்கிட்டு என்ன பண்றோம், இந்த கடவுளை பத்தி அவர் மேலேயே பல நேரம் நம்ம கோபம் வந்துருது. சாமி ஏன் தான் அப்படி பண்ணுது, சாமிக்கெல்லாம் அறிவு இருக்காயா, சாமியெல்லாம் கருணை இருக்காயா அப்படின்னு கண்டது நமக்குள்ள தடுமா இருக்கிறோம். அவனுடைய கணக்கு நம்ம அறிவுக்கு எவ்வளவு படிச்சாலும் எட்டாது, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு எட்டணும், அவன் எது செய்தாலும் அதில் ஒரு கருணை இருக்கும், அவ்வளவுதான். நம்ம அறிவுக்கு முடியுது, முடிஞ்சால புடிச்சு பார்ப்போம், எட்டுதான்னு பார்ப்போம். எட்டு இல்லையா, சாமி உன் கருணை எனக்கு இன்னும் எட்ட மாட்டேங்குது சாமி, கையெடுத்து கும்பிட்டு நின்னு தப்பே இல்லை. எனக்கு இது ஏன்னு தெரியலீங்க. இறைவன் இருவகையான தன்மை உடையவன், அரியவனாவும் நிற்பான், எளியவனாவும் நிற்பான். நீ எப்படி நிக்கிறியா அதை பொறுத்து. என்கிட்ட கல்வி இருக்கிறது, என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீ ஏதாவது நினைப்பில் நினைச்சு நின்னா அரியவனா நிற்பான். அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணு இல்ல சாமி, எதுவும் கருணையினால வாழ்ந்துட்டு இருக்கிற பெருமானே அப்படின்னு நின்னா நானே உனக்கு எளியவன் தான்ப்பா, என்னப்பா உனக்கு வேணும். அவன் கீழே இறங்கி வந்துப்பான். நீங்க இப்படி துண்ட இக்கல வச்சுக்கிட்டு சாமி சொல்லுங்கன்னா அவர் அதுக்கு கீழே சொல்லு சாமி உனக்கு என்ன வேணும் நிப்பார். ஏன், அன்பருக்கு அன்பன். நீங்க என்ன மாதிரி நீ நிக்கிறையோ அதை விட ஒரு மடங்கு கூட உங்ககிட்ட நிப்பாம. நீ அன்பு வயமா நின்னார் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப. இதை விட எப்படிங்க சொல்றது, அன்பு செலுத்துபவனுக்கு இறைவன் யாரு, அன்பன் அல்ல, அவரினும் அன்ப. நாம் அப்படி நிப்போமா என்ன?